நாட்டின் 41 விழுக்காடு ரயில் போக்குவரத்தை கையாளும் 11,000 கிலோமீட்டர் தொலைவுள்ள 7 அதிமுக்கிய இரட்டை வழிப்பாதைகளை 4 வழிப்பாதைகளாக மாற்ற திட்டமிடப்பட்டிருப்பதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். டெல்லி, மும்பை, சென்னை, ஹவுரா, குவாஹத்தி ஆகிய நகரங்களை இணைக்கும் இந்த வழித்தடங்களில் ரயில் சேவையை விரிவாக்கவும், மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்கவும், சரக்கு போக்குவரத்து செலவை குறைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. பெங்களூரு விமான நிலையத்தில் துபாயிலிருந்து வந்த பயணி ஒருவர் வாய்க்குள் கேப்சியூல் வடிவில் மறைத்து வைத்து கடத்த முயன்ற 82 கிராம் தங்கத்தை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். விசாரணையின்போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த முகமது சிராஜ் என்ற அந்த இளைஞரை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தலைநகர் டெல்லியில் உள்ள பிரபல 5 நட்சத்திர ஹோட்டல்களான JW மேரியட் மற்றும் அண்டாஸ் டெல்லி ஆகியவற்றில் உணவு பாதுகாப்புத்துறை அதிரடி ஆய்வு மேற்கொண்டது. அப்போது கிருமி தொற்றுகள், கரப்பான்கள், கெட்டுப்போன உணவுகள் மற்றும் காலாவதியான பொருட்கள் போன்ற கடுமையான சுகாதார விதிமீறல்கள் கண்டறியப்பட்டதை அடுத்து அந்த 2 ஹோட்டல்களும் FSSAI நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அமெரிக்காவில் குடியேறுவதற்காக விசாவுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கான நேர்காணல்களை ட்ரம்ப் நிர்வாகம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அமெரிக்க அதிகாரிகளுக்கு விசா பரிசீலனை தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதால் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு முன்பதிவு செய்யப்பட்ட நேர்காணல்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் அவர்கள் அமெரிக்கா செல்வதில் தாமதமும் குழப்பமும் ஏற்பட்டிருக்கிறது. மெட்டா நிறுவனத்தின் செயலிகளால் சிறுவர்களிடையே சமூக வலைதள அடிமைத்தனம் மற்றும் மனநல பாதிப்புகள் ஏற்படுவதாக தொடரப்பட்ட வழக்கில் 1.6 லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க மெட்டா நிறுவனம் சம்மதித்துள்ளது. பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளங்களுக்கு எதிராக அமெரிக்காவின் 47 மாகாணங்கள் தொடர்ந்த வழக்கில் மெட்டா நிறுவனம் தற்போது இழப்பீடு வழங்க முன்வந்துள்ளது. இதனுடன் 18 வயதிற்குட்பட்ட பயனர்களுக்கு நாளொன்றுக்கு அதிகபட்சமாக 2 மணி நேரம் என்ற கட்டுப்பாடு, நள்ளிரவு முதல் காலை 6 மணி வரை பயன்பாட்டு தடை மற்றும் பள்ளி நேரங்களான காலை 8 முதல் பிற்பகல் 3 மணி வரை புஷ் நோட்டிபிகேஷன்கள் செயலிழப்பு உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை அமல்படுத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் வயது உறுதிப்பாடு, கூடுதல் பெற்றோர் கண்காணிப்பு வசதிகள் உள்ளிட்ட கடுமையான நடைமுறைகளையும் மெட்டா செயல்படுத்த உள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் மாயமான தமிழகத்தைச் சேர்ந்த 85 பேர் உட்பட 963 பேரை தேடும் பணி 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. பெருவெள்ளத்தில் சிக்கி 160 பேர் உயிரிழந்த நிலையில் 963 பேர் மாயமாகியுள்ளனர். இதில் தமிழகத்திலிருந்து யாத்திரை சென்ற 85 பேர் உட்பட 133 இந்தியர்களும் அடங்குவர். அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காணாமல் போன 963 பேரில் 265 பேர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று இதுவரை தெரியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களில் 20 பேர் பாதுகாப்பாக இருப்பதை இதுவரை உறுதி செய்துள்ளதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய அவர் தமிழர்களின் நிலை குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 பேர் நூல் இழையில் உயிர் தப்பியுள்ளனர். தங்கள் கண் முன்னே நொடி பொழுதில் நடந்த அந்த கோர சம்பவம் குறித்து நம்மோடு பகிர்ந்து கொண்டுள்ளார் நாவு கபீர் தாஸ். நமது நெறியாளருடன் தொலைபேசியில் அவர் பேசியதை கேட்கலாம். ஆக்சுவலா நாங்க விபத்து நடந்த பக்கத்திலே தான் இருந்தோம். அது மயிரில உயிர் தப்பியிருக்கோம் நாங்க எல்லாருமே, இந்த 21 பேரும். எங்க ஒரு பஸ் மட்டும் கொஞ்சம் ஏதோ சேஃபா இருந்துடுச்சு. எங்களுக்கு முன்னாடி இருந்த எல்லா பஸ், பின்னாடி இருந்த எல்லா பஸ், காரு, வேன் எல்லாமே சேதமாயிடுச்சு, அடிச்சுட்டு போயிடுச்சு. நாங்க மொத்தம் 60 பேர் வந்தோம். 60 பேர் 3 பஸ்ல வந்தோம். மற்றவங்களோட கான்டாக்ட்ஸ் எதுவும் இது வரைக்கும் எங்களுக்கும் கிடைக்கல. எங்களோட லோக்கல் அங்க கும்பகோணம் ஏஜென்சிக்கும் கிடைக்கல இது வரைக்கும். யாரும் கான்டாக்ட் பண்ணதா தெரியல. நாங்க 21 பேர் மட்டும் இப்போ ஒன்னா இருக்கோம், ஒரு பஸ்ல இருக்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய கவலை, அவங்களெல்லாம் தொடர்பு கொள்ள முடியல, நிறைய பேர் தொடர்பு கொள்ள முடியல அப்படிங்கறதா நிறைய பேரோட கவலையும் ஆழ்ந்த வருத்தமாவும் இருக்கு. இப்போ நிலைமை எப்படி இருக்கு? இல்ல அதேதான், சிக்னல் ப்ராப்ளம் தான். அது சிக்னல் ப்ராப்ளம்னால கான்டாக்ட் பண்ண முடியலையா இல்ல அவங்கெல்லாம் என்னன்றது எங்களுக்கும் தெரியல. நிலநடுக்கமா உணரல, ஆனா அந்த காட்டாற்று வெள்ளம் தான் வந்தது. அது வந்தப்ப பயங்கர சத்தம், ஒரு மாதிரி ஒரு இடி இடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் அப்படிலாம் வந்துச்சு.
அதனால ரொம்ப பக்கத்துலயே தான், எங்க பக்கத்துல ஒரு பெரிய சத்தத்தை கேட்டிருக்கீங்க. ஆமா, அதுல இருந்து நாங்க வேன்ல இருந்து குதிச்சு தப்பிச்சு மேல ஏறி மலை மேல அப்படியே ஏறி அங்க ஒரு கேம்ப் இருக்கு, அது மிலிட்டரி கேம்ப் போல இருக்கு, அது இல்ல செக்யூரிட்டி சர்வீசஸ் கேம்பானு தெரியல. அங்க மேல ஏறிட்டோம். நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது எதுக்கு அப்படியே எங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி என்ன சொல்றது, அந்த ஆக்சுவலா நாங்க போனதே ஆத்து ஓரமா தான் போயிட்டு இருந்தோம். அதுல இருந்து தான் வந்தது, நாங்க நேர்ல பார்த்துதான் அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதை உணர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படல. ஆறு ரொம்ப அமைதியா இருந்திருக்கு, மழை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்தது? அது கொஞ்சம் இதாதாங்க இருந்தது. ஐ மீன் கொஞ்சம் பயங்கரமா தான் இருந்தது. அது சத்தம் வந்தோன்னு எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடுச்சு. எங்க கண்ணு முன்னாடியே நாங்களே ஒரு 15-20 வெஹிக்கிள் வெள்ளத்துல அடிச்சுட்டு போறத பார்த்தோம். அடுத்தது எங்க வெஹிக்கிள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நாங்க குதிச்சு தப்பிச்சு மேல போனோம். பட் காட்ஸ் கிரேஸ் எங்க வெஹிக்கிள் மட்டும் அப்படியே நின்றுடுச்சு, எதுவும் ஆகல. பாக்கி எல்லா வெஹிக்கிளும் டேமேஜ் ஆயிட்டு. தாவேக ஆட்சி அமைந்த பின் முதல் முறையாக சட்டமன்றத்தில் வினா விடை நேரம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதில் தாம்பரம் செங்கல்பட்டு உயர்மட்ட மேம்பாலம் குறித்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலளித்தார். அரசு இந்த கிடப்பில் போடப்பட்ட சென்னையிலிருந்து திருச்சி செல்கின்ற, தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்கின்ற அந்த உயர்மட்ட பாலத்தை கட்டுவதற்கு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அரசு முன்னுரிமை என்பதை தங்கள் வாயாக அறிய விரும்புகிறேன். இந்த சென்னை சுற்றி இருக்கக்கூடிய செங்கல்பட்டா இருக்கட்டும், திருவள்ளுவரா இருக்கட்டும், இங்க இருக்கிற மகாபலிபுரம் மாவட்டம், இது யாரெல்லாம் சென்னை நோக்கி வரும்போது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நம்ம போக்குவரத்து நெரிசலே இருக்கிறோம். இந்த சென்னை சுற்றில இருக்கக்கூடிய ரோட்ஸை இப்ப டிபிஆர் ப்ராஜெக்ட்ல கொண்டு வந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய அவர் சொன்ன அந்த ப்ராஜெக்டும் கவனத்தில் கொண்டு வந்து அடுத்த மீட்டிங் நெக்ஸ்ட் மந்த் ஒன்றிய அமைச்சரோடு இருக்கு. அதுல அவர் சொன்ன ப்ராஜெக்டை உடனடியாக அமல்படுத்துவதற்கான எல்லா பணிகளும் நடக்கும். கர்ப்பிணிகள் மற்றும் முதியோருக்கு தேவைப்பட்டால் பன்றிக் காய்ச்சல் தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் வினா விடைகள் நேரத்தில் பதிலளித்த அவர் தமிழ்நாட்டில் பன்றிக் காய்ச்சல் கட்டுக்குள் இருப்பதாகவும் தெரிவித்தார். H1N1 அந்த பன்றி காய்ச்சல் என்று சொல்லப்படுகிற ஃப்ளூ என்று சொல்லப்படுகிற அந்த காய்ச்சல் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. மக்கள் அச்சப்பட தேவையில்லை. பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டுல பாத்தீங்கன்னா முதல் 4 மாதங்கள்ல அதிகமா இருந்தது, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். இந்த ஆண்டு மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல கொஞ்சம் அதிகமா இருக்கு. இருந்தாலும் அது கட்டுக்குள்ள தான் இருக்கு. நம்ம தொடர்ந்து நம்ம கண்காணிப்புல தான் இருக்கோம். அதாவது நீங்க மாண்பு உறுப்பினர் சொன்னது போல முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணிகள் அவங்கள தான் அதிகமாக பாதிக்கக்கூடிய அந்த நோய் இருக்கு. அதை ஆய்வு செஞ்சு தேவைப்பட்டால் கண்டிப்பாக அதை தடுப்பூசி போடுவதற்கான பணிகளை நாம் மேற்கொள்ளும். நேரடி கொள்முதல் நிலையங்களை கண்காணிக்க மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு அமைக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலைய சுமை தூக்கும் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது பற்றி முன்னாள் அமைச்சர் காமராஜ் சுட்டிக்காட்டிய நிலையில் அவர்கள் கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கண்காணிப்பு குழு அமைக்கப்படும் இந்த செப்டம்பர்ல இருந்து 1ஆம் தேதியிலிருந்து. இந்த கண்காணிப்பு குழு செயல்பாடு எப்படி, ஒவ்வொரு டிபிசி எப்படி செயல்பாடுகள் இருக்கு, விவசாயிகள் செயல்பாடு எப்படி இருக்கு, அங்க இருக்கிற பிசி மற்ற அங்க ஊழியர்கள் எப்படி ஒர்க் பண்றாங்க, என்னென்ன கோரிக்கைகள் என்னென்ன குறைகள் அங்கு இருக்குங்கிறதையும் ஆய்வு செய்து எல்லா பணிகளையும் லேட்டா ஆரம்பிக்கிறது, சீக்கிரம் ஆரம்பிக்கிறது, மூட்டைகள் தேங்கி இருக்கும் இல்லை ஈரமாக இருக்கிறது, விவசாயம் கொண்டு வந்தாங்கன்னா அந்த இடத்துல தார்பாய்கள் இல்லை, இல்லை அந்த இடத்துல பிசி ஏதாவது பணம் கேட்குறாங்க, லாரி டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும், இந்த எல்லா கோரிக்கைகளையும் உடனடியாக ஆய்வு செய்து எல்லாத்துக்கும் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாகவே தனி செல்போன் நம்பர் கொடுத்து அங்கேயும் தனி துறை லைவ்ல கட்டுப்பாட்டில் இருக்கும். மதுரை சின்னப்பிள்ளை குறித்த தனது பேச்சு குறித்து அமைச்சர் கீர்த்தனா விளக்கமளித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் தனது பேச்சை திரித்து அரசியல் செய்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதே சமயம் மதுரையில் இயங்கும் நிறுவனமான ஹைடெக் அராய் என்ற ஆட்டோமொபைல் உதிரிபாக நிறுவனத்திற்கு இதே சுய உதவி குழுக்கள் மூலம் ஓரிங் எனும் சிறிய ரப்பரால் செய்யப்பட்ட காற்று மற்றும் திரவம் வெளியேறாமல் இருக்க பயன்படுத்தப்படும் ஒரு கேஸ்கெட்டை ஜாப் ஒர்க் அடிப்படையில் இந்த சுய உதவி குழுக்கள் மூலம் செய்து
செய்து தரவும் உந்துதலாக இருந்தார். இன்றளவும் மதுரை வட்டார பகுதியில் சுமார் 200 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது என்பதை இந்த பேரவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் எதிர்க்கட்சியினர் நான் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் நுணுக்கமாக பிரித்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னது ஒன்று, அதை மாற்றி செய்து தேவையில்லாமல் அது ஒரு கவனத்தை ஈர்த்து கொண்டிருக்கின்றது. சுற்றறிக்கை விவகாரத்தில் தலைமைச் செயலர் மற்றும் விஜயலம்பாறை முன்னாள் வட்டாட்சியர் மீது நடவடிக்கை கோரி முதல்வர் விஜய்க்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் போராட்டத்தில் மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்குமாறு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை குறித்து முதலமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் அதற்கு அரசு தரப்பிலிருந்து இதுவரை பொறுப்பான பதில் வரவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். அதேபோல குஜிலியம்பாறை முன்னாள் வட்டாட்சியரின் சுற்றறிக்கை குறித்த அமைச்சர் நிர்மல்குமாரின் பதிலை அவரை பாதுகாப்பதற்கான முயற்சியாகவே கருத வேண்டியுள்ளது எனவும் சண்முகம் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அரசியலின் புற்றுநோயான ஊழலை ஒழிக்க முதல்வர் விஜய் தீவிரமாக முயற்சித்து வருவதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ பாராட்டியுள்ளார். கோவில்பட்டியில் நடைபெற்ற மதிமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பேசிய அவர், அரசாங்கத்தை முடக்க நினைக்கும் அதிகாரிகளை கண்டறிந்து முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நேர்மையான இளம் IAS அதிகாரிகளுக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்குமாறு முதலமைச்சருக்கு தான் யோசனை வழங்கியதாகவும் வைகோ தெரிவித்தார். ஊழலை அறவே களைந்து எரிய வேண்டும். அதுதான் புற்றுநோய் அரசியலுக்கு. அதை அகற்ற வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டு இன்றைய முதலமைச்சர் என் அருமை சகோதரர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அதில் முயற்சிக்கிறார். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து சரிந்துள்ளது. நேற்று வினாடிக்கு 10,405 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 7,454 கனஅடியாக சரிந்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்போது 89.24 அடியாக உள்ளது. 93 TMC முழு கொள்ளளவு கொண்ட அணையில் தற்போது 51.78 TMC நீர் உள்ளது. வரும் 1ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் விஜய் நீர் திறக்கவுள்ளார். தெருநாய் பிரச்சினையை கட்டுப்படுத்த எடுத்த நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் 2 வாரங்கள் இறுதிக்கெடு விதித்துள்ளது. கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட பொது இடங்களில் பிடிக்கப்படும் தெருநாய்களை மீண்டும் அதே இடங்களில் விடாமல் பராமரிப்பு மையங்களுக்கு அனுப்ப உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இதனை அமல்படுத்துவது தொடர்பாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் மத்திய அரசுகளுக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் மத்திய அரசு மீண்டும் அவகாசம் கோரியது. உச்சநீதிமன்றத்திற்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டியுள்ளதால் இனிமேல் கூடுதல் அவகாசம் வழங்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்த தலைமை நீதிபதி அமர்வு விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்தது. தமிழ் வழியில் படித்தோருக்கு முன்னுரிமை தொடர்பான புதிய திருத்த மசோதாவுக்கு ஆளுநர் அர்லேக்கர் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த புதிய சட்டத்தின்படி தமிழ் வழியில் படித்தோருக்கான இடஒதுக்கீட்டு முன்னுரிமையை ஒரு நபர் ஒருமுறை மட்டுமே பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பணிக்கு தகுதியாக 1ஆம் வகுப்பிலிருந்து தமிழ் வழியில் கல்வி பயின்றிருக்க வேண்டும் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க தமிழக அரசு உடனடியாக மீட்புக் குழுவை அனுப்ப வேண்டும் என்று வி தி லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார். கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழக கல்லூரிகளில் மாணவர் அரசியலை அனுமதித்து இளம் தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்றார். சட்டமன்றம் டிராமா மன்றமாக மாறி வருவதாகவும் விமர்சித்தார். வி தி லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் 20 லட்சம் மரக்கன்றுகள் நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். உடனடியாக தமிழக அரசு இதில் தலையிட்டு இங்கிருந்து ஒரு மீட்பு குழு அனுப்பி வைக்கணும். காரணம், இது 2 நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நேபாள் ஒரு பக்கம், டிபெட் ஒரு பக்கம். துரிதமாக, என ஏற்கனவே இந்த யாத்திரைக்கு 2018 நான் போயிருக்கிறேன். நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு சைனா சைட்ல. அவ்வளவு ஈஸியா இறந்து போனவருடைய உடலை கூட கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம். அதனால் என்னுடைய வேண்டுதல் எல்லாம் தமிழகத்தினுடைய அரசு வேகமாக ஒரு மீட்பு குழுவை அனுப்பணும். அவங்க அங்க இருக்கக்கூடிய இந்திய அரசினுடைய எம்பசியோட தொடர்பில் இருக்கணும். உறுதியான தகவலை வேகமாக மக்களுக்கு கொடுக்கணும். யாராவது கஷ்டத்தில் இருக்கிறாங்க, காப்பாற்ற முடியும், இன்ஜுரி ஆயிருக்குன்னா அவர்களுக்கான முயற்சி எடுக்கணும். இறந்து போனவங்களுடைய சடலங்களை திரும்ப கொண்டு வரணும். இதையெல்லாம் கூட தமிழக அரசு செய்யணும். ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது. திருச்சி காந்தி மார்க்கெட் மற்றும் பழைய பால் பண்ணை வெங்காய மண்டிக்கு சின்ன மற்றும் பெரிய வெங்காயத்தின் வரத்து 50 விழுக்காடு வரை குறைந்திருக்கிறது.
சின்ன வெங்காயம் தரம் வாரியாக கிலோ 40 முதல் 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. பெரிய வெங்காயம் 35 முதல் 54 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இந்நிலையில் வரத்து குறைவால் விலை மேலும் உயர்ந்து கிலோ 100 ரூபாயை எட்டக்கூடும் என்று வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் வெங்காய ஏற்றுமதியை மத்திய அரசு தடை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் விவசாயம் பண்ணுறவங்க அரை ஏக்கர் தான் பண்ணுறாங்க. 1 ஏக்கர் கூட அவங்களால பண்ண முடியல. அவங்க பண்ண முடியாத சூழ்நிலை எனக்கு தினசரி அதான் சொன்னாங்களே 500 டன் வர வேண்டிய இடத்துல 150 டன் தான் வருது. அதை வச்சு தான் நாங்கள் வியாபாரம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஆச்சு. நிச்சயமாக வருங்காலத்தில் சின்ன வெங்காயம் இப்போ 100 டன் வரைக்கும் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சின்ன வெங்காயத்தை. அந்த டெய்லி 100 டன் போயிட்டுருக்கு. அந்த 100 டன் இன்னையிலேருந்தே நிப்பாட்டணும். அதே போல் பெல்லாரி பார்த்தீங்கன்னா ஒரு 500 டன் வரைக்கும் ஏற்றிட்டு இருக்காங்க. கர்நாடகாவிலேருந்து புதுசு நியூ கிராப் வந்துட்டு இருக்கு. அது அப்படியே எக்ஸ்போர்ட் தான் போகுது. மார்க்கெட்டுக்கே வரலைங்க. நெல்லை மாவட்டம் முக்கூடலில் ஆபத்தான நிலையில் காணப்படும் மின்கம்பத்தை மாற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முக்கூடல் அம்மன் சன்னதி தெருவில் உள்ள மின்கம்பம் சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து ஒடிந்து விழும் நிலையில் இருக்கிறது. மின்வாரிய அதிகாரிகளிடம் கேட்டபோது நேரில் ஆய்வு செய்து மின்கம்பத்தை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். எலி தொல்லை காரணமாக திருவாரூர் மாவட்ட குறுவை பயிர்கள் சேதமடைவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருவாரூரில் இந்த ஆண்டு ஆழ்குழாய் கிணறு மூலம் சுமார் 1 லட்சம் ஏக்கரில் மட்டுமே குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. பயிர்கள் பால் கட்டும் பருவத்தை எட்டியுள்ளதால் இனிப்பு சுவை காரணமாக எலிகள் புகுந்து பயிர்களை வெட்டி சேதப்படுத்தி வருகின்றன. இவற்றுக்கு ரசாயன எலிகொல்லி மருந்துகளை தவிர்க்கும் விவசாயிகள் எலிகளை கிட்டி வைத்து பிடித்து வருகிறார்கள். எலி கிட்டி விவசாயிகள் காப்புறது இதான். எலி உறப்படுறது பயில எல்லாம் மடிக்கி போட்டு தான் எலி உழுவும். அதுக்காண்டி தான் நாங்கள் போடுறோம் கிட்டி. ஒரு எலிக்கு 40 ரூபா. நான் போட்டு ஐயாக்கி எல்லாம் பாதுகாப்புறது தான் எலி கிட்டிக்கு தான் போடுறோம். கிட்டியில் ஏற்றி இந்த ஏற்றிலன்னு குச்சி இந்த குச்சியில் வச்சோன்னா இது தண்டுட்ட உடனே அடிச்சிடும். அடிச்சோன்னா எலி மாட்டிக்கும். சேலம் பொன்னம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் வாகன நிறுத்தும் இடத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மற்றும் பழைய பொருட்கள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன. விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயண திட்டத்தை அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து எடப்பாடியில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் நலச்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தனியார் பேருந்து ஊழியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி முழக்கம் எழுப்பிய அவர்கள் அரசின் அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினர். திண்டிவனம் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 250 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. காரில் குட்கா கடத்திய நபர் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களை இடிப்பது போல் வேகமாக சென்றுள்ளார். முருக்கேரி பகுதியில் பொதுமக்கள் பேரிகார்டு அமைத்து மறித்த போதும் காரை மோதிவிட்டு தப்பிய அந்த நபர் பின்னாடியே காவல்துறையினர் வருவதை அறிந்து காரை பூட்டிவிட்டு தப்பியோடினார். இதனையடுத்து காரை உடைத்து பார்த்த காவல்துறையினர் அதிலிருந்த குட்கா பொருட்களை கைப்பற்றியதோடு தப்பியோடிய நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். திருச்செந்தூர் அருகே துறைமுகம் நோக்கி வரும் வணிக கப்பல்களால் நாட்டுப்படகு மீனவர்கள் கடலில் விரிக்கும் வலைகள் சேதமாகி வருவதாக புகார் எழுந்திருக்கிறது. சமீபத்தில் புன்னக்காயல் மீனவர் ரமேஷ் என்பவரின் படகு மீது வணிக கப்பல் மோதியதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலைகள் சேதமடைந்த நிலையில் கப்பல் நிர்வாகத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து இழப்பீடு வழங்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து கடலோர காவல்படை அதிகாரிகளிடம் கேட்டபோது விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பக பகுதியிலிருந்து வெளியேறிய 2 யானைகள் கிராமத்திற்குள் புகுந்து கரும்பு தோட்டத்தில் முகாமிட்டுள்ளதால் பொதுமக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. பகல் நேரத்தில் யானைகளை விரட்டினால் ஆபத்து என்பதால் மாலை நேரத்தில் வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். யானைகளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று பொதுமக்களை எச்சரித்த வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜேடர்பாளையம் ராஜவாய்க்காலில் தண்ணீர் திறக்க கோரி நாமக்கல் எம்பி மாதேஸ்வரன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அப்போது ராஜவாய்க்காலில் தண்ணீர் திறக்கப்படாததால் சுமார் 15,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை, கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் கருகும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க உடனடியாக தண்ணீர் திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி புதிய பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் இன்றி பயணிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தில் இருக்கைகள் மற்றும் குடிநீர் இல்லாததோடு கடைகள் பூட்டி கிடப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.
தமிழக முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் தங்களுக்கு எதிரான தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதனை ஏற்று பெரம்பூர் மற்றும் வில்லிவாக்கம் வழக்கு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்த நீதிபதி வி. லட்சுமி நாராயணன் விஜய் மீதான திருச்சி கிழக்கு வழக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஆன்லைன் மூலம் டாஸ்மாக் மதுபானம் விற்கும் நடைமுறைக்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சிறுவர்கள் எளிதில் மது வாங்க வாய்ப்புள்ளதாகவும் இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என்றும் மனுவில் வாதிடப்பட்டுள்ளது. மனைவியின் நடத்தையை சந்தேகப்படுவது இந்து திருமண சட்டத்தின்படி மனக்கொடுமைக்கு சமம் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். கணவரின் தொடர் சந்தேகத்தால் குழந்தைகளுடன் வீட்டை விட்டு வெளியேறி விவாகரத்து பெற்ற பெண் மறுமணம் செய்து கொண்டுள்ளார். இந்நிலையில் விவாகரத்தை எதிர்த்து முதல் கணவர் மேல்முறையீடு செய்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன், சுமதி அமர்வு ஒருவரின் நடத்தையை சந்தேகித்தால் எந்தவொரு சுயமரியாதை உள்ள துணையும் இத்தகைய கொடுமையை பொறுத்துக் கொள்ள மாட்டார் என்று தெரிவித்துள்ளனர். வழக்கில் முதல் கணவரின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் விவாகரத்தானவர் மறுமணம் செய்வதற்கான கட்டுப்பாடுகள் குறித்து தற்போதைய சமூக மாற்றங்களுக்கு ஏற்ப இந்து திருமண சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள பரிந்துரைத்துள்ளனர். கன்னியாகுமரி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் மக்கள் கருத்து கேட்பின்றி அரிய வகை கனிமம் எடுக்க உள்ளது குறித்து புதிய தலைமுறை செய்தி வெளியிட்ட நிலையில் அதை தடுப்பதற்கான முயற்சிகளில் தமிழ்நாடு அரசு இறங்கியுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் விஜய் எழுதியுள்ள கடிதத்தில் புதிதாக அமல்படுத்தப்பட்டுள்ள திருத்தப்பட்ட சுரங்க சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இச்சட்டம் தமிழகத்தின் உரிமைகளை பறிப்பதாகவும் மாநில அரசுகளின் வரி விதிப்பு அதிகாரத்தை குறைப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கனிம வளங்கள் மீது இரட்டை வரி விதிப்பு அபாயத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிலுவையில் உள்ள சுரங்க வரிகளை ரத்து செய்யவும் விதிகளுக்கு கண்டனம் தெரிவித்திருப்பதோடு முதல்வர் விஜய் பிரதமர் மோடிக்கு எழுதிய இந்த கடிதம் பொதுவெளியில் வெளியிடப்படவில்லை. சித்தூர் மாவட்டம் குப்பத்தில் 734 கோடி ரூபாய் மதிப்பில் அமையவுள்ள பசுமை வெளி விமான நிலையத்துக்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகள் 90 விழுக்காடு நிறைவடைந்துள்ளதாக குப்பம் தொகுதி மேம்பாட்டு ஆணைய திட்ட இயக்குநர் தெரிவித்துள்ளார். ஹொசூர் விமான நிலையத்துக்கு கர்நாடகா தடையாக இருப்பதாக சட்டமன்றத்தில் வேப்பனஹள்ளி எம்எல்ஏ சீனிவாசன் குற்றம் சாட்டினார். அதற்கு பதிலளித்த தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ஆதாரங்களற்ற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல முடியாது என கூறியிருந்தார். இந்நிலையில் குப்பம் விமான நிலையத்துக்கு பெங்களூரு சர்வதேச விமான நிலையம் நிபந்தனைக்குட்பட்ட அனுமதியை வழங்கியுள்ளது. மேலும் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாட்டு அணை திட்டத்தால் தமிழகத்திற்கே அதிக நன்மை கிடைக்கும் என்றும் பெங்களூரின் குடிநீருக்காக 10 TMC மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றும் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். காவிரியிலும் துங்கபத்ரா நதிநீர் விவகாரத்திலும் நீதிமன்றங்களை விட பேச்சுவார்த்தையே சரியான தீர்வை தரும் என்றும் சிவகுமார் கூறியுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தில் உயிரிழந்த இந்தியர்களுக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஒன்றிய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இத்துயரமான நேரத்தில் தேசிய அளவில் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என கூறியுள்ள கார்கே இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுத உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஜி டிவி நிறுவனரும் தொழிலதிபருமான சுபாஷ் சந்திராவின் 22,006 கோடி ரூபாய் கடனுக்கு பதிலாக 6.5 கோடி ரூபாய் தீர்வு திட்டத்திற்கு தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் ஒப்புதல் அளித்ததை காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்துள்ளது. இது சாதாரண கடன் தள்ளுபடி அல்ல, வங்கிகள் மொட்டை அடிக்கப்பட்டிருப்பதாகவும் இது திவால் சட்டத்தை கேலிக்கூத்தாக்கியுள்ளது என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் சாடியுள்ளார். நேபாளத்தில் திடீர் பெருவெள்ளம் காரணமாக இறந்தவர்களின் எண்ணிக்கை 270 அதிகரித்துள்ளது. போத்கோஷி ஆற்றங்கரையில் மேலும் 73 பேர் காயங்களோடு மீட்கப்பட்டுள்ளனர். இது தவிர 826 பேர் பற்றிய விவரங்கள் தெரியாத நிலையில் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. இவர்களில் 85 பேர் நேபாள ராணுவம், காவல்துறையைச் சேர்ந்தவர்கள், 162 பேர் நீர் மின் நிலையத்தில் பணியாற்றிய பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் என கூறப்பட்டுள்ளது.
579 வெளிநாட்டினர் குறித்த விவரங்கள் தெரியவில்லை என அதிகாரிகள் கூறுகின்றனர். வெள்ள பாதிப்பால் 80 பாலங்கள், 40 கிலோமீட்டர் தொலைவு சாலைகள் சேதமடைந்துள்ளன. நேபாள வெள்ளத்தில் 30க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் காணாமல் போயுள்ளனர். நேபாளம் மற்றும் சீனா இரு நாடுகளிலும் சேர்த்து 270 பேருக்கு மேல் இறந்திருக்கும் நிலையில் 1300 பேருக்கு மேல் காணாமல் போயுள்ளனர். இந்நிலையில் இந்தியா, அமெரிக்கா, மலேசியா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன், கனடா, உக்ரைன், தென்கொரியா, சிங்கப்பூர், ஜெர்மனி, ரஷ்யா உட்பட 30 வெளிநாடுகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பயணிகள் காணாமல் போயுள்ளதாக நேபாள சுற்றுலா வாரியம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் நேபாள பகுதியில் இருந்த தங்கள் நாட்டவர்கள் 100 பேர் காணாமல் போனதாக சீனா தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் பெருவெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பாலத்தின் இடிபாடுகள் மோதி மற்றொரு பாலம் அடித்துச் செல்லப்படும் அதிர்ச்சி தரும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. நேபாளத்தில் பெரும் வெள்ளம் நேரிட்டதில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் 1000க்கும் மேற்பட்டோர் காணவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. பெருவெள்ளம் தொடர்பாக வெளியாகியுள்ள ஒரு காணொளியில் ஆற்று வெள்ளத்தில் இடிந்த பாலத்தின் இடிபாடுகள் மிதந்து செல்கின்றன. இடிபாடுகள் மற்றொரு பாலத்தில் மோதி அந்த பாலமும் இடிந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் பாலேந்திர ஷா நேரில் ஆய்வு செய்தார். வெள்ளச்சேத விவரங்களை கேட்டறிந்த அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு உறுதுணையாக நிற்கும் என உறுதியளித்தார். வெள்ளத்தில் சிக்கியோரை மீட்கவும் தற்காலிக முகாம்களை அமைக்கவும் ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். நிவாரணப் பணிகள், மருத்துவ உதவிகள், குடிநீர் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்தை விரைவுபடுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சேதமடைந்த சாலைகள் மற்றும் மின் இணைப்புகளை முன்னுரிமை அடிப்படையில் உடனடியாக சீரமைக்க ஆணை பிறப்பித்துள்ளார். வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கும் நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களோடு மேலும் ஒரு விமானத்தை இந்தியா அனுப்பியுள்ளது. டெல்லி அருகே ஹிண்டனில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து ராணுவ சரக்கு விமானம் மூலம் 35 டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளன. முன்னதாக 10 டன் அத்தியாவசிய மருந்துகள், கம்பளிகள், சூரிய ஒளி மின் விளக்குகள், கூடாரங்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பியிருந்தது. மீட்புப் பணிகளை மேற்கொள்ள ஹெலிகாப்டர்களையும் இந்தியா அனுப்பியுள்ளது. இதற்காக இந்தியாவுக்கு நேபாள பிரதமர் பாலின் ஷா நன்றி தெரிவித்திருந்தார். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்திற்கு பனிப்பாறை உடைவே காரணம் என்றும் அங்கு நிலநடுக்கம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் 162 பேர் உயிரிழந்தனர். 133 இந்தியர்கள் உட்பட 750 பேர் மாயமாகியுள்ளனர். பனிப்பாறை உருகி ஏற்பட்ட இந்த அதிர்வின் அளவை ரிக்டரில் 4.4 5.2 அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் உயர்த்தியுள்ளது. மெட்டா நிறுவனத்தின் செயல்களால் சிறுவர்களிடையே சமூக வலைதள அடிமைத்தனம் மற்றும் மனநல பாதிப்புகள் ஏற்படுவதாக தொடரப்பட்ட வழக்கில் 1.6 லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க மெட்டா நிறுவனம் சம்மதித்துள்ளது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளங்களுக்கு எதிராக அமெரிக்காவின் 47 மாகாணங்கள் தொடர்ந்த வழக்கில் மெட்டா நிறுவனம் தற்போது இழப்பீடு வழங்க முன்வந்துள்ளது. இதனுடன் 18 வயதுக்குட்பட்ட பயனர்களுக்கு நாள் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 2 மணி நேரம் என்ற கட்டுப்பாடு, நள்ளிரவு முதல் காலை 6 மணி வரை பயன்பாட்டு தடை மற்றும் பள்ளி நேரங்களான காலை 8 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை புஷ் நோட்டிபிகேஷன்கள் செயலிழப்பு உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை அமல்படுத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் வயது உறுதிப்பாடு, கூடுதல் பெற்றோர் கண்காணிப்பு வசதிகள் உள்ளிட்ட கடுமையான நடைமுறைகளையும் மெட்டா செயல்படுத்த உள்ளது.